பேசிக்கிட்டு இருக்கார். இந்த வாரமும் என்ன பண்ணுவார்? பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சரி, வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 49:20. சங்கீதம் 49:20. கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. கனம் பொருந்தின மனுஷனாய் இருக்கிறவன் அறிவில்லாத மனுஷனாய் இருப்பான் என்றா அவனை எதுக்கு ஒப்பிடுறாங்களா? மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? இங்கெல்லாம் அறிவுள்ளவர்கள். அல்லேலூயா. இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது என்று நான் நம்புகிறேன். அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டால் கோபம் வந்துடும். சாஃப்டா கேட்டா அறிவு இருக்குதா? சுபாகர் அறிவு இருக்குதான்னு கேட்டால் என்ன வரும்? கோபம் வரும். ஏன்? எப்படி என்னை பார்த்து கேட்கலாம்? ஏன் அப்படின்னா ஒரு சும்மா சொல்கிறேன். அதே இது அறிவு இருக்குதான்னு கேட்டாவே எல்லாருக்கும் என்னதான் வரும்? கோபம். ஏன் அது திட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தையே இதுதான். அவன் அறிவு கட்டவன், அறிவு இல்லாமல் வேலை செய்கிறான், அப்படி தானே சொல்லுவாங்க. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ கனம் பொருந்தியவனாய் இருந்தாலும் உனக்கு அறிவு இல்லைன்னா உன்னை எதுக்கு ஒப்பிடணும்? மிருகத்துக்கு என்ன இல்லை? மிருகத்துக்கு என்ன இல்லை? ஏங்க, மிருகத்துக்கு அறிவு இருக்குதா இல்லையா? உண்மைதானே? நேபுகாத் நேச்சர் தான் கட்டின பாபிலோன் மேலே ஏறி நின்று தன்னை சுற்றி பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? தன் கட்டின ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ஒவ்வொன்றையும் வர்ணித்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தை வருது, இது நான் கட்டின மகா பாபிலோன். உள்ள வந்து அப்படி வெளியில வர்றதுக்குள்ள வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துருச்சு, உன் மேல 7 காலம் கடந்து போற வரைக்கும் நீ மாடுகளை போல புல்ல மேய்வ. அல்லேலூயா. அறிவு உள்ளவர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் அறிவில்லாதவர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அறிவில்லாதவர்கள் பேசுற வார்த்தை என்னாலதான், நான் இல்லைன்னா உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, நான் தான் சொல்லுகிற அறிவு இல்லாதவர்கள். அதே அறிவு உள்ளவர்கள் பேசுற வார்த்தை எப்படி இருக்கு சொல்லுங்க? நான் அல்ல ஆண்டவர், நான் அல்ல ஆண்டவர், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபையே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு என்னாலதான் வீடு குடும்பம் நடத்தப்படுகிறது, நான் சம்பாதிச்சாதான், நான் எங்க ஆண்டவர் பலம் கொடுத்தாதான் உங்க குடும்பம் ஓடுதும். ஆமாவா இல்லையா? ஏன் ஆண்டவர் இறக்கப்பட்டாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? ஏன் ஜபத்துலதான் அவங்க வாழ்றாங்க. நான் ஜெபம் பண்ண தேவன் இறக்க பாராட்டினார். அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, நான் நட்ட, அவன் நீர் பாய்ச்சினா, அவர் விளைய செய்தார். நான் செஞ்ச வேலை நடுற வேலை, அவன் அப்போலோ அவன் நீர் பாய்ச்சினா, விளைய செஞ்சது யாரு? நான் ஜெபம் பண்ண, நீங்க விசுவாசிச்சீங்க, அற்புதம் செஞ்சவர் கர்த்தர். அல்லேலூயா. என்னாலதான் உங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா நான் யாரா மாறிடுவேன்? நான் கடவுளா மாறிடுவேன். அறிவில்லாதவன் பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் கடவுள். ஆனா அறிவுள்ளம் பேசுறவன் அவர் கடவுள். இந்த பாபிலோன் ராஜா சொன்ன உடனே அவன் விழுந்தான். நான் கடவுள் சொல்லிட்டு எத்தனை பேர் சுத்தினாங்க, அவங்களாம் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பூமியில யாருமே இல்லை.
என் தேவன் ஒருவரை இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார் அது சொல்றார். ஆண்டவர் சொன்னார், நான் தான் கடவுள், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவராஜ்யத்துக்குள் வரமாட்டான்னு சொன்னவர் மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்று சரித்திர பூர்வமாக ஆதாரத்தோடு இன்னைக்கு நிரூபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா கல்லறைகளும் மூடி இருந்தாலும் என் ஆண்டவருடைய கல்லறை இன்னைக்கு என்ன பண்ணப்படுகிறது? திறந்து இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அவர் தான் கடவுள்ன்றதை நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் அதை செய்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அறிவுள்ளவங்களா இருக்கிறோமா, அறிவில்லாதவர்களா இருக்கிறோமா? நான் எடுக்கிற முடிவு, முயற்சி தேவ அறிவில் எடுக்கிறேனா இல்லை என் சுய அறிவில் எடுக்கிறேனா? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கல்யாணம் பண்றீங்க, ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி ஏதோ ஒன்று பண்றீங்க. அந்த இடத்துல என் அறிவில் கட்டுறனா என் தேவனுடைய அறிவில் கட்டிக்கிட்டு இருக்கனா? நான் கட்ட போறேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வராம நான் கட்ட மாட்டேன், என் தேவன் கட்டி தருவார். இந்த அர்ப்பணிப்பு எங்க இருக்குதோ அங்க தேவ ஆவியானவருடைய அறிவு வேலை செய்யும். தபார், நான் இல்லைன்னா நீ வாழ மாட்ட. நான் தைரியமா சொல்றேன், யார் இல்லைனாலும் கர்த்தர் அவர்களை வாழ வைப்பார். பிள்ளைய நம்ப தேவையில்ல, புருஷனை நம்ப தேவையில்ல, மனைவியை நம்ப, யாரையும் நம்பாதீங்க, கர்த்தரை ஃபர்ஸ்ட் நம்புங்க. அப்ப இவங்கள ரெண்டாவது, முத இடம் யாருக்கு? அவரை நம்புங்க. அவர் கைவிட்டாலும் எல்லா மனுஷன், நான் நிக்கிறேன் என் பிள்ளைய பார்த்து என் மனைவியை பார்த்து சொல்றேன், ஏமா உனக்கு நல்லா நான் செய்வேமா, நான் பண்ணுவேமா, அப்படி பண்ணுவேன். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் நான் அதை செய்ய முடியும். நான் சொல்ல வர்றது புரியுதா? ஜீவன் மறைந்துச்சுன்னா அவங்களை யார் நடத்துவா? உங்க குடும்பத்துல உங்க ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால எல்லாத்தையும் நான் செய்வேன், நான் பண்ணுவேன். இப்படி விடுங்க, ஜீவனை விடுங்க. கை கால் நல்லா இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். புரியுதா? எத்தனையோ பேர் எப்படியோ வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஒன்றுமில்லாத நிலைமையில போயிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய அறிவு, தன்னுடைய சுய புத்தி, தன்னுடைய நினைவின் ஆற்றல்ல தங்க குடும்பத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ கனம் பொருந்தினவனா இருந்தாலும் அறிவு இல்லாம இருந்துச்சுன்னா நீ எதுக்கு சமம்? எதுக்கு சமம் சொல்லியிருக்காரு? ஏன்னா ஏன் இவனை சொல்றாருன்னா, கனம் பொருந்தினவன் சொல்றாருன்னா, கனம் பொருந்தினவர்கள் தான் நிறைய விஷயத்தை அவங்களா முடிவு எடுப்பாங்க. நீங்க கனம் பொருந்தினவங்களை பாருங்களேன், நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு வாங்க. ஆனா அவனுக்கும் அறிவில்லைன்னா அவன் யாரோடு சம்பந்தப்பட்டவனா? அழிந்து போகிற மிருகங்களுக்கு சமமானவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. சரி, வாசிங்க எஸ்தரின் புத்தகம் 5வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இவன் ஆமான் தெரியும். போன வாரம் எஸ்தரை பத்தி கொஞ்சம் அப்படியே நடத்தணும். இன்னைக்கு எஸ்தரை குறிச்சு அப்படியே கொஞ்சம் தொடர்ச்சி. அந்த அம்மா 3 நாள் என்ன பண்ணாங்க? உபவாசம் பண்ணாங்க. யாரு? எஸ்தர். உபவாசம் பண்ணிட்டு யார்கிட்ட போய் உக்காந்தாங்க? யார்கிட்ட போய் நின்னாங்க? அகாஸ்வேர் ராஜாக்கு முன்னாடி போய் நின்னாங்க. நின்ன உடனே அகாஸ்வேர் ராஜா, உனக்கு என்ன வேணும்? ஐயா, நீங்களும் உங்க கூட இருக்கிற மந்திரியா இருக்கிறான் தெரியுமா, ஆமான். உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒருத்தன் இருக்கிறான் தெரியுமா, முக்கியத்துவமா இருக்கிறான். அவனும் என் வீட்டுக்கு என்ன பண்ணும்? என்னுடைய இடத்துக்கு விருந்துக்கு வரணும், நான் உங்களுக்கு போஷிக்கணும் அப்படின்ன உடனே இவங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தாம் மனைவி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு. வாசிங்க 12.
பின்னையும் ஆமான் ஆ, ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் ஆ. தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் இவருக்கு பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னை தவிர யாரையும் அந்த அம்மா என்ன பண்ணல. ராஜாவுடைய மனைவி என்ன தவிர. இவருடைய அறிவு அங்க வேற அறிவு வேலை செய்து. எங்க எஸ்தர்கிட்ட வேற அறிவு வேலை செய்து. இவருடைய அறிவு என்னது? கீழ்த்தரமான அறிவு. யாரையும் கூப்பிடல, என்னதான் கூப்பிட்டுருக்காரு. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். 2 நாளும் விருந்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, என்னையா வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும். ஆனாலும் எனக்கு ஒருத்த மேல இருக்குது தெரியுமா கோபம். யாரவன்? அந்த மொர்தெகாய். அவனை கொல்லணும். அதுதான் எனக்கு பெரிய நோக்கமா இருக்குது. நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். ஆமே. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷம் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு கூட இருக்கிற ஆட்கள் எப்பயுமே உருப்படாத ஆட்கள். ஆமே. இந்த கூட இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? தவறான ஆலோசனை என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? சூப்பரான ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆமான் சாவுறதுக்கு இவங்களாம் காரணம். இந்த அறிவில்லாத கூட்டத்தோட போய் சேராதீங்க. என்ன கூட்டம்? அறிவில்லாத கூட்டத்தோட என்ன பண்ணாதீங்க. இந்த அறிவில்லாத கூட்டம் நமக்கே குழி பறிச்சு வச்சிருக்கோம். ஆமானுக்கு இந்த ஐடியா வரல. யாருக்கு வரல? ஆமானுக்கு இந்த ஐடியா வரல. இந்த ஆமானு பாஸ்டர் ஆமான்னு சொல்றீங்க, அகாஸ்வேர்னு சொல்றீங்க. யார் அவங்க? சில பேருக்கு தான் புரியுது, சில பேருக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆமான்ற மனுஷன் இஸ்ரவேல், அதை யூத ஜனங்களை சாகடிக்கணும்னு ராஜா கிட்ட இருந்து உத்தரவை வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டான். இவனுடைய நோக்கெல்லாம் யூதர்கள்லாம் என்ன பண்ணும்? அழிஞ்சு போகணும். யூதர்கள்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். கவனிக்கிறீங்களா? யூதர்லாம் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். இவங்களை அழிக்கணும்னு தான் இந்த ஆமானுடைய நோக்கம். இது எஸ்தர் ராஜாத்துக்கு தெரிஞ்சு அந்த அம்மா 3 நாள் உபவாசம் போடுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த யூத ஜனங்களெல்லாம் பாதுகாக்கும்னு சொல்லி உட்காந்து என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு ராஜாவை போய் பார்க்கும்போது ராஜா சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுன்றாரு. ஐயா, என் வீட்டில் விருந்து, என் ரூமில், என்னுடைய அறையில் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், விருந்து ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் வரணும். அப்படின்னோடனே நீங்களும் இந்த குழி பறிச்சான் தெரியுமா ஆமான், அவனும் நீங்கள் என்ன பண்ணணும், சாகடிக்கணும்னு பிளான் பண்ணுறான் தெரியுமா, அவனும் வரணும்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் போகிறாங்க. இப்போ போகும்போது அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போகிறான், ஏம்மா ராஜஸ்ரீ என்னை கூப்பிட்டுருக்கா, ராஜாவையும் என்னையை தவிர வேற யாரும் எந்த மந்திரி மாதிரியும் என்ன பண்ணல, கூப்பிடல, நாங்கள் போய் விருந்து சாப்பிட போகிறோன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரு. ஆனால் ஒருத்த மேலே எனக்கு கோபமாக இருக்குது. யார் அவன்? மொர்தெகாய் மேலே எனக்கு எப்படி இருக்குது? கோபமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் பண்ணாத, பொண்டாட்டியும் கூட இருக்கிற, நான் இப்படி சொல்கிறேன், அறிவில்லாத கூட்டமும் என்ன பண்ணுது, ஆலோசனை கொடுக்குது. தேவையில்லாத அறிவில்லாத ஆலோசனைகளை தயவு செய்து என்ன பண்ணுங்க, தள்ளி விடுங்க. அறிவில்லாத கூட்டத்தில் நீங்க இருப்பீங்கன்னா நீங்களே யாரு? அறிவில்லாதவர்கள். புரியுதா? நீங்க அறிவுள்ளவர்களா இருப்பீங்கன்னா அந்த கூட்டம் சொல்ற ஆலோசனையோ கூட்டம் பேசுற விஷயத்தை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. இங்க சொல்லப்படுகிறது 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். ஆமென். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அல்லேலூயா. அறிவில்லாத கூட்டம் சொன்னத அறிவில்லாதவன் கேட்டான், அறிவில்லாம செஞ்சான். எப்படி? அறிவில்லாத கூட்டம் சொன்னத அறிவில்லாதவன் கேட்டான், அறிவில்லாம செஞ்சு வச்சுட்டான். தூக்கு மரத்தை என்ன பண்ணிட்டான், செஞ்சு வச்சுட்டான். இப்ப ராஜா கிட்ட போய் உத்தரவு வாங்கணும் மொர்தெகாயை தூக்கில போடுறதுக்கு. ஏன்னா இவனுடைய நம்பிக்கை என்னன்னா, நான் சொன்னா ராஜா கேட்பாரு. அல்லேலூயா. அங்க வேற அறிவு வேலை செய்த. எங்க? அங்க வேற அறிவு வேலை செய்து. ஹலோ, என்ன காலி பண்ணுன்னு நினைச்சா வேற அறிவு வேலை செய்யும். எந்த அறிவு? தேவ அறிவு. பக்கத்துல கையை பிடிச்சி தேவ, அதாவது தேவ அறிவு இருக்குதான்னு கேளுங்க. அறிவு இருக்குதான்னு கேட்காதீங்க.
உங்களுக்குள்ள தேவ அறிவு இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ அறிவு வரதுக்கு இந்த அம்மா செஞ்ச வேலை என்ன? ஹலோ, என்ன வேலை? என்ன வேலை செஞ்சாங்க? ஒரு அறிவு வரணும்னா சாதாரணமா வராது, உலக அறிவு வந்துடும். ஒரு வண்டி ஓட்டிட்டு போறேன், சில பேர் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது டபக்குன்னு திரும்புவான். நானும் பாசமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம், போயிட்டே இருக்கிறோம். ஒரு எதிரில் வந்தவன் அப்படின்னா டக்குன்ட்டு பின்னாடி இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, முன்னாடி எங்கே வரவங்களுக்கும். நாங்கள் திட்டிட்டு போனது அறிவில்லாதவன். அவனை பார்த்து என்ன தான் திட்டினோம்? அறிவில்லை, உனக்கு அறிவு இருக்குதான்னு தான் கேட்போம். ஏன் அப்படின்னா இந்த வண்டி வரும்போது இந்த வண்டியில் எப்படி வரணும் போகணும்னு அறிவு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், இப்படிப்பட்ட தந்திரத்தை ஜெயிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அறிவில்லாதவர்களாய் மாறுகிறார்கள். காரணம் ஜெபம் இல்லை. எங்க ஜெபிக்கும்படி உபவாச கூட்டம் வைக்கிறோம், ஜெபிக்கும்படி ஒவ்வொன்றா பண்றோம். பைபிள் வாசிக்க சொன்னா முன்னாடி எல்லாம் முழுசா பைபிள் வாசி முடிக்கிறவங்களுக்கு பைபிள் தரேன்னு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாத நிறுத்திட்டேன். ஏன்னா வாசிச்சவங்க வாங்கினவங்க தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களா? சரி, இந்த வருஷம் யாரெல்லாம் பைபிளை படிச்சு முடிக்க போறது? தேவிஸ்ட் வாங்கிட்டாங்க. வேற யாரு? ஒரு கையும் உயரவில்லையே. முடிக்க போறீங்க? அந்த இது யாரு? தனு முடிக்க போறாப்ல. வேற? சரி, மற்றவங்களா? பாஸ்டர் ஒன்றும் இல்லை, அந்த எண்ணாகமத்தை தாண்ட முடியல எங்களால. எண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எண்ணாகமத்தை எண்ணிக்கிட்டே இருக்க, அதுக்குள்ளே வருஷம் முடிய போகுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ அறிவு இல்லை, ஜபம் இல்லை, வேத வாசிப்பு. வேதம் இருந்தாதான் தேவ அறிவு வரும். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. இங்க எஸ்தரு ஜோம் பண்ணிட்டு போயிட்டு ராஜாவை கூப்பிட்றா. ஐயா, என் வீட்டில் விருந்து, என்னுடைய இடத்துல உங்களுக்கு என்ன பண்றேன், விருந்து வச்சிருக்கிறேன், நீங்க வாங்க. நீங்களும் ஆமானும் என்ன பண்ணும், வரணும். இவரும் போய் தம்படாடிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஜாலியா ரெடி ஆகி வந்துட்டார். இப்போ போயிட்டாங்க, கவனிக்கிறீங்களா? இப்போ கிளம்பி 2 பேரும் போறாங்க, போய் சாப்பிட்டாங்க. முறை சாப்பிட்டாச்சு. 7வது அதிகாரம் கிட்ட வாங்க. 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். இந்த அம்மா கரெக்டான இடத்துக்கு, பிளான் பண்ண இடத்துக்கு இப்ப யார் வந்துட்டா? யார் வந்துட்டது? அல்லேலூயா. ஜபம் எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்களேன். இதுதான் தேவ அறிவு. இதுதான் மூளை செய்யாததை முழங்கால் செய்யுமா. இந்த அறிவு வேலை செய்யலைன்னா முழங்கால் அறிவு வேலை செய்யும். சில பேர் அந்த அறிவை யூஸ் பண்றது இல்லை. அதனால தான் ஒரே அழுக, ஒரே புலம்பல், ஒரே கண்ணீர். மூளை அறிவை ஆஃப் பண்ணிருங்க, முழங்கால் அறிவை பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, இவ 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு ராஜாவை பார்த்த உடனே ராஜாவுக்கு விருந்து போட்டுட்டா. முத நாள் முடிஞ்சிருச்சு. ராஜா முத நாளே கேட்குறாரு, உனக்கு என்ன ராஜா, இன்னொரு நாள் வாங்க, அன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன், விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன், நீங்க சாப்பிட்டுட்டு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வாசிங்க. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? எஸ்தர் ராஜாத்தியே, நீ தேவையில்லாம இப்படிப்பட்ட விருந்து வைக்க மாட்ட, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும். பெரிய லெவல்ல சொல்றாரு, வாக்குறுதி கொடுக்கிறாரு. பெரிய லெவல் வாக்குறுதி. என்னது? என் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் தர ரெடி. அல்லேலூயா. முழங்கால் அறிவு வேலை செய்தா,
இன்னைக்கு உங்களுக்கு முழங்கால் அறிவு வேலை செய்தா, மூல அறிவு வேலை செய்தா? ஆமானுக்கு மூல அறிவும் கூட சுத்தி இருக்கிறவங்களுடைய அறிவு தான் வேலை செய்யுது. ஆனா எஸ்தருக்கு வேற அறிவு இல்லை, முழங்கால் அறிவு. அல்லேலூயா. முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, காரியத்தை கத்த மாற்றுவார். அல்லேலூயா. சொல்ற, உனக்கு என்னமா வேணும்? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் கொடுக்க ரெடி, நான் கொடுக்க ரெடி. அப்புறம் அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இங்க கவனிங்க, இந்த அம்மா அதாவது அந்த அளவுக்கு 3 நாளுடைய ஜெபம். ஒரு விஷயம் நடக்கணுமா, நேரம் முட்டி போட்டுருங்க, ஃபாஸ்டிங் இருங்க, ஜெபம் பண்ணுங்க. சில பேர்லாம் ஜெபமே இல்லாத ஒரு வாழ்க்கை. தனியா உட்காந்து ஜெபிங்க, அழுங்க. எனக்கு தெரியும், அழுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். சொல்லப்படுகிறது, உனக்கு என்ன வேணும் ராஜா? நான் கேட்கறது உங்களுக்கு பிரியமா இருந்தா கொடுங்க, என்னையும் என் ஜனங்களையும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கப்படும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு, ராஜா நீங்க என்ன செஞ்சாலும், நான் இப்ப கேட்க போறதுனால நீங்க அடிமைகளா வித்தாலும், நீங்க என்ன செஞ்சாலும் நான் எப்படி இருப்பேன்? எந்த அந்த அம்மா யாருடைய இருதயத்தை தொட்டாங்க? ராஜாவுடைய இருதயத்தை என்ன பண்றாங்க? சூப்பரா தொடுறாங்க. நீங்க எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். விற்கப்பட்டு போனாலும் நான் எப்படி இருப்பேன்? நான் கேட்கறதுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் நான் எப்படி இருப்பேன்? மௌனமா இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். எங்க வச்சு வேலையை முடிக்கிறாங்க? எங்க வச்சு வேலையை முடிக்கிறா? எல்லாத்தையும் பேசிட்டு ராஜா கிட்ட சொல்றான், ஐயா எங்க கூட்டத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணி ரெடியா இருக்கிறான். உடனே ராஜா கேட்கிற, யார் அந்த துஷ்ட மனுஷன்? என்ன சொல்றாரு? அதற்கு எஸ்தர் 5வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். 6வது வசனம். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். அல்லேலூயா. இங்க ட்விஸ்ட் வச்சிருக்கிறது யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? ஹலோ, நான் சொல்றேனே, முன்னாடி எஸ்தர் ராஜஸ்ரீயா இருக்கும்போது, ராஜஸ்ரீயா இல்லாத போது இந்த அறிவு என்ன பண்ணல. அவன் சொல்றா, ஐயோ நான் போனா அவர் கொன்றுவாரு. ஆனா ஜெபம் பண்ணா, 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டு போறா, தேவ அறிவு வேலை செய்யுது. அல்லேலூயா. ஜெபிச்சிட்டு போங்க, தேவ அறிவு உங்களுக்கு வேலை செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தான் வாழ்க்கையை சரியா கட்டி அமைக்காதபடி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க எஸ்தர் ராஜாத்தி சொல்றா, 3 நாள் நீ ஜெபம் பண்ண, நானும் ஜெபம் பண்றேன், கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தது, இங்க வேலை நடக்குது. எங்க வேலை நடக்குது? ஐயா எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு? வாசிங்க. ராஜா உக்கிரத்தோட திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். இங்க கவனிங்களா, இத கேட்ட உடனே ராஜாவுக்கு பயங்கர டென்ஷன். எதை கேட்ட உடனே? இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ராஜா என்ன பண்ணிட்டாரு? எங்க
எத்தனையோ வருஷ காலமாய் ஆமானை நம்பிக்கொண்டு இருந்த ராஜா, எத்தனையோ வருஷமாய் எல்லா ஆலோசனையும் கேட்டுக்கொண்டிருந்த அகாஸ்வேரு ராஜா, அவனை தான் பக்கபலமா வச்சுக்கிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு அங்க எஸ்தர் சொல்ல வரும்போது அவன் மறுப்பு சொல்லல. ஆமான் அப்படிப்பட்டவன் அல்ல என்று என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு ஜெப அறிவு வேலை செஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு ஜெபம் அங்க வேலை செஞ்சிருக்குதுங்க. ராஜா இதை கேட்டவன டென்ஷன் ஆயிட்டு எந்திரிச்சு எங்க போயிட்டாரு, தோட்டத்துக்கு போயிட்டாரு. இவன் ஆமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நேரா எஸ்தருடைய ராஜாத்தியுடைய காலில் போய் விழுகலான்ட்டு போனவரு எங்க விழுந்து கிடக்குறாரு வாசிங்க. ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறிவிட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். போதும், இங்க கவனிங்க. இப்போ மன்னிப்பு கேட்கலாம், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவன் பாதத்துல விழுகலான்னு போகும்போது அவன் என்ன பண்ணிட்டா, அவ தள்ளி போயிட்டா. இவர் நேரம் எங்க போய் விழுந்துட்டாரு, மெத்தையில. போன ராஜா தோட்டத்துக்கு போனவர் திரும்ப என்ன பண்ணிட்டாரு. கர்த்தர் எவ்வளவு பெரிய பிளான் பண்றவர் தெரியுமா? கர்த்தர் எவ்வளவு பெரிய, அங்கே நிக்க வைக்கல ராஜா அகஸ்வேர, அங்கே கர்த்தர் என்ன பண்ணல, நிக்க வைக்கல, திரும்ப போடான்னு சொல்லி அனுப்புனாரு. இவன் நேரா உள்ள வந்தான். யார பாக்குறான், ராஜஸ்ரீயாகிய எஸ்தருடைய மெத்தையின் மேல யார் படுத்திருக்கிறத பார்க்கறான். ஆமா, தப்பு. அவன் மைண்டு தோட்டத்தில் போய் நின்னவன குழப்பிக்கிட்டு இருந்திருக்கோம். இவனா இப்படி பண்ணியிருப்பான், இவனா இப்படி செஞ்சிருப்பான், ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு ஆதாரமா இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க விழுந்துட்டாரு, மெத்தையின் மேல விழுந்துட்டாரு. ஆமா, இவன் என்ன பண்ணியிருப்பான், செஞ்சிருப்பான். ஏன் அப்படின்னா, என் கண்ணு முன்னாடியே என் மனைவிய இவன் என்ன பண்ண பாக்குறான். வாசிங்க அந்த லைன. நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்திய பலவந்தம் செய்ய வேண்டும் என்று, ராஜாத்திய பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமான வந்து அப்படியே என்ன பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வேலை நடக்கு தெரியுமா. ஜெபம் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அறிவு, வித்தியாசமான அறிவு, இது தேவ அறிவு. இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறது இல்லை, நிறைய பேர் அதை செய்யறது இல்லை சிஸ்டர். உங்க பிள்ளைகள் விழுந்து போகிறதுக்கு, உங்க குடும்பம் விழுந்து போகிறதுக்கு, உங்க வாழ்க்கை விழுந்து போகிறதுக்கு இந்த அறிவு இருந்தாதான் வாழ்க்கை உயரும். உங்க பிசினஸ் உயரணுமா, உங்க வாழ்க்கை உயரணுமா, உங்க நிலைமை உயரணுமா, என்ன அறிவு வேணும்? தேவ அறிவு. எந்த அறிவு? தேவ அறிவு. எப்படி வேணாலும் வாழலாம். தேவ அறிவு இல்லாம நீங்க வாழ்வீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இப்போ ராஜஸ்ரீகள்ல மன்னிக்கவும், ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள்ல ஒருத்தவன் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றார். இப்போ ராஜா நல்லா கவனிங்க, எந்த வேலை நடக்குது பாருங்களேன். ராஜா மரண தண்டனை கொடுக்கலங்க, ராஜா ஒண்ணுமே கொடுக்கல. பார்த்தா அவனை டக்குன்னு வாயிலிருந்து சொல்லு பிறந்த உடனே அவனை என்ன பண்ணிட்டாங்க, மூடி போட்டாங்க. அங்க ஒருத்தன் வரான், ஐயா மொர்தெகாயை காலி பண்ணுன்னு சொல்லி இவன் வீட்டுக்கு முன்னாடி 50 முழ உயரத்துல என்ன பண்ணி வச்சிருக்கான், தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறான். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு, இன்னும் பயங்கர கோபம். உடனே ராஜா சொல்றாரு, அவன் அதே தூக்கு மரத்துல என்ன பண்ணுங்க, தூக்கு போடுங்க. வாசிங்க. அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அவன் செஞ்ச அறிவில்லாத கூட்டம் சொன்னத அறிவில்லாதவன் கேட்டு அறிவில்லாதத செஞ்சான். அவனுக்கே அது என்னவா மாறிடுச்சு. யார் வெட்டின குழி? ஆமான் வெட்டின குழி அவனுக்கே என்னவா மாறிடுச்சு,
உடனே தூக்கி போட்டாங்க. 10வது வசனம் சூப்பரா சொல்லுது பாருங்களேன். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. என்ன தணிஞ்சிச்சா? கவனிக்கிறீங்களா? யாருடைய உக்கிரம் தணிஞ்சிச்சு? ராஜாவின் உக்கிரம். நிறைய தெரிஞ்சுக்கோங்க. உங்க சுய அறிவுல வேலை செஞ்சீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். தேவ அறிவுல நீங்க கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், உங்க அறிவை எனக்கு கொடுங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஆலோசனை கொடுங்க. இன்னைக்கு தேவ ஜன வாலிப பிள்ளைகளை தயவு செய்து, அறிவு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது யார்கிட்ட தான் வரணும்? வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்களேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன பண்ணிட்டு போறாங்களா? சிறைப்பட்டு. ஏன் இந்த பிரச்சனையில நான் மாட்டி இருக்கிறேன்? ஏன் இந்த குடும்பம், என் குடும்பம் இப்படி மாட்டி இருக்குது? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, ஏன் எங்களுக்கு விடுதலை இல்லை? அறிவில்லாமையினால போய் மாட்டிக்கிட்டோம். என் பணலாம் வீண் விரயமா மாறிக்கிட்டு இருக்குது. காரணம் அறிவில்லாமை. ஆண்டவர் செய்றாரா? உங்களை சிறைப்படுத்துகிறவர் ஆண்டவர் அல்ல. உங்களை படுத்தணும்னு நினைக்கிறவர் ஆண்டவர் அல்ல. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு. இது யாருக்கே ரொம்ப ஃபீலிங்கா மாறுது. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது சொல்றாங்க, நாங்கள் இந்த வனாந்திரத்தில் செத்தால் நல்லமா இருக்கும். பயங்கர டென்ஷன் ஆயிட்டார் ஆண்டவர். அவங்க வாயின் வார்த்தையின்படியே வனாந்திரத்தில் சாகடிச்சிட்டாரு. நிறைய நேரங்களில் நம்ம வாயின் வார்த்தை தான் நான் சிறைப்பட்டு போகிறதுக்கு, என் குடும்பம் அழிந்து போகிறதுக்கு, என் வாழ்க்கை சீரழிந்து போகிறதுக்கு. அறிவில்லாத பேச்சு, அறிவில்லாத நடக்க, அறிவில்லாத வாழ்வு. இந்த வாரம் தான், அடுத்த வாரம் போய்க்கலாம். அறிவு இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டு தான் வாழ்க்கையை பலப்படுத்திக்குவார்கள். வசனம் நல்லா சொல்லுதுங்க. இவைகளை பிரகாரம் கேட்டு அதன் பிரகாரம் செய்து எவன் ஒருத்தவன் இருக்கிறானோ அவனே கற்பாறையின் மேல் தன் வீட்டை அஸ்திபாரம் போட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்க. வார வார வசனம் வரும்போதெல்லாம் அதை கேட்டு அதை அஸ்திபாரம் போட்டு யாரெல்லாம் தன் வீட்டை ஒழுங்கா கட்டுறீங்களோ அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. சிறைப்பட்டு போன பிறகு, வியாதி வந்த பிறகு, பலவீனம் வந்த பிறகு, குடும்பம் இப்படி ஆன பிறகு கேட்கிறது, ஏன் எனக்கு கொண்டு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை? அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால். ஓசியாவில் சூப்பரா சொல்றாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா போயிடுறாரு ஓசியால. வாசிங்களா? ஓசியா 4:6 எக்ஸ்ட்ரா சொல்றாரு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். என்ன ஆகுறாங்களா? சங்காரம் ஆகுறாங்களா? இன்னைக்கு பிள்ளை புருஷன் அவங்க இவங்க இப்படியே சொல்லி சொல்லி அறிவில்லாத நிலைமை. ஏன் குடும்பம் விழுந்து போகுது? ஏன் குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமா மாறுது? ஏன் முன்னேற முடியல? ஏன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியல? வசனம் சொல்லுகிறது, அறிவில்லாமையினால் தடுக்கிறாரு. அம்மா அங்க போகாதீங்க, பிரதர் அங்க போகாதீங்க, சிஸ்டர் அங்க போகாதீங்க, வேணாம் நமக்கு. நான் கேட்கறது இல்ல. தேவ அறிவு வேணும் சிஸ்டர், பிரதர், தேவ அறிவு வேணும். ஜெபிக்கிறவனுக்குள்ள இருக்கும். வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு எது எங்க உட்கார்ந்தா? தேவ சமூகத்துல உட்கார்ந்தா அந்த அறிவு வேலை செய்யும் நமக்குள்ள. எங்க போகணும், எங்க வரணும், எங்க வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவார் அவரு? இந்த சிறைப்பட்ட சங்காரம் ஆகிற வாழ்க்கைக்கு தப்புவிக்கிறவர் என் ஆண்டவரே. அல்லேலூயா.
என் ஆண்டவர் சிறைப்பட்டு போகிற வாழ்க்கையிலிருந்தும் சங்காரமாகி போகிற வாழ்க்கையிலிருந்து தப்புவிக்கிறவர் எனக்கு குழிப்பறிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் அறிவுள்ளவனா நடந்தனா அப்படி நடக்க மாட்டேன். சொல்றது புரியுதா? எனக்கு போற வழியில குழி வெட்டி இருக்கிறாங்க, 4 பேர் அங்க என்னை வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, போவேனா நான் அதுல? ஆனா நிறைய நேரங்களில் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு விழுந்து போய்கிட்டு இருக்கீங்க. அறிவில்லாமையினால் இந்த எஸ்தர் ஒரு அறிவோடு செயல்பட்டபடினால அவள் ஜனங்களையும் அவளுடைய ராஜ்ய அவருடைய கூட்டத்தையும் அவள் பாதுகாத்தவளாயிருக்கிறாள். கையத்துக்கு சொல்லுங்களேன் அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், தேவ அறிவுல வளருங்க, தேவ அறிவுல வாழுங்க, தேவ அறிவுல நடங்க. அவர் உங்களுக்கு அறிவு கொடுக்கிறார். வேற எதுவும் இல்லை. நம்ம உலக அறிவு வேணாம் நமக்கு. வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு, எங்க புரியுதா வசனம்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் நான் சிறையா இருக்கிறேன், நானே சிறையா இருக்கிறேன், என்னால அந்த சிறையில இருந்து வெளியில வர முடியல, நான் போய் சரியா மாட்டிக்கிட்டேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் அந்த சிறையில உட்கார வைக்கிறவரா? ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அதுக்கப்புறம் ராஜாவா உயர்த்துறது அவருடைய வேலை. நான் என் லைஃப் லாங் சிறையிலே இருப்பேனா அது தேவனால் வந்ததல்ல, என் அறிவினால என் புத்தியினத்தினால வந்தது. எத்தனையோ வருஷமா இதே சிறையில இருக்கிறேன், எத்தனையோ வருஷமா இதே சிறையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் குடும்பம் அழிஞ்சிருச்சு, பணம் அழிஞ்சிருச்சு, பொருள் அழிஞ்சிருச்சு, நகை அழிஞ்சிருச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. காரணம், இந்த சிறை படுகிறதற்கு யார் காரணம்? யாரு? வசனம் புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன் திட்டுறீங்க? இல்ல இல்ல, வசனம் சொல்லுது. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு அவரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்களே, அவரே வந்தாலும் காப்பாற்ற முடியாத நிலைமையில போய்கிட்டு இருக்காங்களே, அவரே வந்து காப்பாற்றணும், கை தூக்கி எடுக்கணும்னு பார்க்கிறாரு, முடியல. அவங்க ஒரு விஷயத்துல இருந்து பல விஷயத்துல அவர்களை தூக்கி எடுக்கணும், தூக்கி எடுக்கணும், தூக்கி எடுக்கணும் வராரு. ஆனா அறிவில்லாம எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், போய் மிருகங்களை போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வசனம் அதான் சொல்லுகிற, அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எங்க கர்த்தர் முக்கியமா, உலகம் முக்கியமா? செத்தா பரலோகம் போகணும். நான் கேட்கிறேன், நாளைக்கு உங்க பிள்ளைகள் பரலோகத்துல வந்து உங்க மேல ரத்த பலியை சுமத்தக்கூடாது. நான் சர்ச்சுக்கு வரணும், ஆனா எங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நிக்க வச்சு கேள்வி கேட்பார். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அன்னைக்கு கேள்வி கேட்கும் பதில் சொல்லுங்க. உன் புருஷனை ஏன் நீ சபைக்கு ஆயத்தப்படுத்தல? நான் சொல்லி பார்த்தேன், ஓகே. என் பிள்ளைகள் அடிச்சு உதைச்சு மிதிச்சாவது கொண்டு வந்து சபையில போடுங்க. ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தில் உட்கார வைங்க. ஏன் தெரியுமா? அவன் ஒரு நாள் வந்து உங்களை கை காட்டக்கூடாது. எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் என் வாழ்க்கை சீரழிஞ்சிச்சுன்னு உங்க மேல பழி சொன்னானா அந்த ரத்த பலி யார் மேலதான் வந்து விழுகும்? உங்க மேலதான். அல்லேலூயா. நீங்க நடத்த, அதனால தான் ஆண்டவர் சொல்ல, பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயது வரைக்கும் அதை என்ன பண்ணாது இருப்பான். நான் வளர்க்க வேண்டிய வயசுல, அடிக்க வேண்டிய வயசுல, சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசுல, வசனத்தின் பிரகாரம் வாழ வைக்க வேண்டிய வயசுல நான் வைக்காம வளர்ந்ததுக்கு அப்புறம் என் சர்ச்சைக்கு வரல, அது பண்ணல, இது பண்ணல. எப்படி? வசனம் சொல்லுகிறதுங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. என் தேவன் விரும்பல நீங்க பிரச்சனையில மாட்டிக்கணும்ன்றது அவர் விரும்பல. நீங்க கஷ்டத்துல இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம் அல்ல. அந்த வசனம் சொல்லுது, சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். எதனால சங்காரம் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். நீ அறிவை
வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். சொல்றாரு, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரிய கூட்டமாக லேவிய கூட்டமாக தான் அழைச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் அறிவை எதை வெறுத்துட்ட? எந்த அறிவை வெறுத்த? எந்த அறிவை வெறுத்த? தேவ அறிவை, தேவனுடைய ஆலோசனை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு. இப்ப பைபிளை எடுத்துட்டு போறோம். போயிட்டு எங்க வைப்போம் சொல்லுங்க? ஹலோ, எங்க வைப்போம்? தூக்கி அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்போம், அங்க வச்சிருவோம். வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணுன்ற உணர்வு வரும்போது அந்த பைபிளை எடுத்து தட்டிட்டு அதை கவரில் வச்சு, ஹலோ, வீட்டில் படிங்க. நேரம் கிடைக்கும்போது வார்த்தைகளை தியானிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே போட்டு மென்னுக்கிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? அந்த அறிவு வரணும். எந்த அறிவு? தேவ அறிவு. சூப்பரா இங்க சொல்றாரு பாருங்களேன். ஆகையால் நீ ஆசாரணையா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அடுத்த லைன் சொல்றாரு, நீ உன் தேவனுடைய எதை சொல்றாருங்க? நீ தேவனுடைய, உன் தேவனுடைய. என் பிள்ளைங்க இன்னைக்கு மறக்கப்படுகிறதுக்கு காரணம், வேதத்தை மறந்துட்டேன், ஜபத்தை மறந்துட்டேன், உபவாசத்தை மறந்துட்டேன். என் பிள்ளைங்க வாழ்க்கை இன்னைக்கு சீரழிந்து போகிறதுக்கு வேற யாரும் காரணம்? நான் தான் காரணம். யார் தான் காரணம்? எங்க உங்ககிட்ட வளர்க்க சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை சரியா வளர்க்கணும், அடிச்சு வளர்க்கணும், சீர்படுத்தி வளர்க்கணும், பைபிளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், கீழ்ப்படிதலை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், சர்ச்சுக்கு போன்னு சொல்லணும். அல்லேலூயா, ஆமே. இங்க வந்த உடனே பிடிச்சி உட்கார வைக்காதீங்க. வா வா, விட்டுருங்க. நீ சர்ச்சில் வந்திருக்கிற கர்த்தருடைய சமூகம் இது. நீ அவர் ஆறாது பரலோகத்தில் போய் பிடிச்சி வைப்பீங்களா? பரலோகத்தில் உங்க பிள்ளைய போய் பிடிச்சி வைக்க முடியுமா? உங்க புள்ள வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. நானும் வரணும், என் பிள்ளைய எப்படியாவது என்ன பண்ணிடணும். அங்கே போனால் புள்ள இல்லை, அம்மா இல்லை, புருஷன் இல்லை, தாய் இல்லை, யாருமே இல்லை. அங்கே தேவன் தான் உயர்ந்தவராக இருப்பார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை மறந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறந்துடுவார். அறிவில்லாமல் உங்கள் வாழ்க்கையை சங்காரமாக்கிக்காதீங்க. அறிவோடு வாழுங்க, அறிவோடு நடங்க. சில நேரங்களில் சில குடும்பம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? ஜபம் இல்லை, தேவனை தேடி வரதில்லை, ஆராதனை பண்றதில்லை. ரொம்ப மனவேதனை. அதில் ஒரே ஒரு காரியத்தை நான் வாசிச்சு முடிக்கிறேனே. 2 நாளாகமம் ஜீசஸ் 28:5 வாசிங்களேன். 2 நாளாகமம் நிறைய இருக்குது. இன்னும் 2 டாபிக் இருக்குது, நான் எடுக்கிற நேரம் இல்லை. ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால், எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால், ரெமலியாவின் குமாரனாகிய பேக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகா வீரராய் இருந்தார்கள். அன்றையும் எப்ராயிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிகாமையும் ராஜாவுக்கு 2வதான எல்கானாவையும் கொன்று போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 2,00,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். போதும், இங்க கவனிங்க. இந்த யூத ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த 6வது வசனம் சொல்லுது பாருங்க. எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால். அல்லேலூயா.
அறிவில்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சபடினால், தயவு செய்து உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அறிவில்லாமல் விட்டுறாதீங்க. அறிவில்லாமல் விட்டபடினால், அறிவில்லாம நான் சூஸ் பண்ணிட்டேன், இந்த வாழ்க்கை என்னால வாழ முடியல, ஏன்டா இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணணும், வாழ்க்கையை தொலைச்சிடாத. வாலிப தம்பி தங்கச்சி, வாலிப வயசு ஜாக்கிரதை, தொலைச்சிடாதீங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை அவர் தருவார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையை சரியா கட்டுங்க. அறிவினால கட்டுங்க, தேவ பிரசன்னத்தினால கட்டுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே கண்ணை மூடி. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், ரொம்ப வசனத்தை ரொம்ப மனவேதனையோடு சொல்ற,